ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உங்களுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நான் என்றுமே மிகப்பெரிய அளவுக்கு துணையாகவே இருப்பேன். நீங்கள் என்னை நம்புகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன். நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு எனக்காக என்னுடைய தெய்வம் நல்லதுதான் செய்யும், என்னுடைய தெய்வம் எப்பொழுதும் எனக்கு பிடித்தது தான் செய்யும் என்று நம்புகிறாய். உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நான் வீணாக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை சீரும் சிறப்புமாகவே ஆக்குவேன். நிறைய இடத்தில் கலங்கி நின்ற காலங்கள் அனைத்தும் மறைந்து போய் நீ எப்பொழுது அழுவாய் என்று மற்றவர்கள் காத்திருந்தார்கள். அதெல்லாம் மறைந்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் இது சோதனை அது சோதனை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் எதுவும் சோதனையாகவெல்லாம் மாறாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய வெறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்துவிட்டது அது நடந்துவிட்டது என்ற வெறுப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் தற்காலிகம்தான். எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய அலட்சியங்களும் நிறைய வேதனைகளும் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறது. உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய கவலைக்கும் யார் காரணமானார்களோ அவர்களை நான் நிச்சயமாக தண்டிப்பேன். ஒரு காலமும் ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் உங்களை அளவைக்கவோ உங்களுக்கு நான் நிதானம் இல்லாமல், அதாவது உங்களுக்கு கஷ்டம் என்றால் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களையோ ஒரு நாளும் நான் கொடுக்க மாட்டேன் என்பதை இந்த வாக்கின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத வழிகள், வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பேன். உங்களுடைய ஆசைகளுக்கெல்லாம் நான் தலையாட்டுவேன். எதிர்பாராத வழிகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழி வேதனைகள் என்பதோடெல்லாம் இல்லாமல் நிம்மதி என்ற ஒரு சுப செய்தியோடு சுபத்துவமான விஷயங்களோடு மட்டுமே வாழ்வீர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக எடுத்துக்கொள்கிறேன். தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாள்தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் நான் வெற்றியை தான் கொடுக்க போகிறேன். பல பேர் உனக்கு ஏகப்பட்ட விஷயத்தை தவறாக கூறலாம். உன் வாழ்க்கையில் இந்த தவறு நடக்கும், அந்த தவறுகள் நடக்கும் என்பது போலெல்லாம் கூறலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு கூறும் ஒரே ஒரு விஷயம், 1000 பேர் உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்கு என்றுமே துணையாக இந்த சாய் இருப்பேன். உனக்கு நல்வழியையே காட்டுவேன் என்பதுதான். நல்வழியை காட்டாதது தெய்வமா? நீயே சொல் பார்ப்போம். உனக்கு நல்வழியை காட்டுவேன். பல இடங்களில் உங்களுக்கு துன்பத்தை அள்ளி கொடுத்தேன், உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கவில்லை என்பதன் புலம்பல்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு அந்த புலம்பல்கள் தேவையே அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் புலம்பல்கள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு எதிர்காலம் வந்துவிட்டது. சில விஷயத்தில் கலங்கி நிற்கிறார்கள் என்றால் ஆறுதல் கூறு. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்கும் பொழுது யாரும் உனக்கு ஆறுதல் கூறவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு எனக்கு இவன் ஆறுதல் கூறவில்லை, அவன் ஆறுதல் கூறவில்லை, அவனுக்கு நான் உதவி செய்தேன், இவனுக்கு நான் உதவி செய்தேன், ஆனால் யாருமே எனக்கு ஒரு சின்னதாக உதவி கூட செய்யவில்லை என்பது போலெல்லாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. ஏன் தெரியுமா? அடுத்தவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பார்கள், ஆனால் உனக்கு ஒரு விஷயம் என்றால் செய்ய மாட்டார்கள். அது உன்னுடைய விதி. அப்படி உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலுமே பாதுகாப்பும் முற்றிலுமே சந்தோஷமும் நான் மட்டும்தான். யாரை பார்த்தாலும் உனக்கு நல்வழிகளை காட்டுகிறார்கள் என்று நினைக்கிறாய். உன்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு சின்னதாக யாராவது நல்லபடியாக பேசிவிட்டார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் நல்லவர்கள்தான் என்று முடிவெடுத்து விடுகிறாய். அங்குதான் நீ தவறுகள் என்பதையே செய்கிறாய். ஒரே ஒரு நாள்
நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய். உன்னை யாரும் எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் வெற்றி மட்டும்தான் என்பதை மட்டுமே நினைத்துக்கொள். தானாக உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து சேரும். உன்னுடைய வாழ்வில் நித்தம் நித்தம் யோகங்கள் வந்து சேரும். எதிர்பாராத வழிகளும் வேதனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்தேன் என்று நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் நேரமும் உனக்கு தேவையான சந்தோஷங்களையும் உனக்கு தேவையான யோகங்களையும் நானே கொடுக்க போகிறேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ நினைக்கலாம், எத்தனை காலத்திற்குத்தான் நான் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்து வாழ்வேன் என்று நீ நினைக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக சந்தோஷங்கள், முற்றிலுமாக உன் வாழ்வில் யோகங்கள் எல்லாவற்றையும் இந்த சாய் ஆகிய நானே உனக்கு வழங்குவேன். சாய் 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 என்று சுற்றி கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு இந்த சாய் எப்படி தவறான விஷயங்களை கொடுப்பேன் சொல் பார்ப்போம். இந்த சாய் எப்பொழுதுமே தவறான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளிடம் நெருக்கமாக கூட கொண்டு வர மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை தான் நான் வழங்குவேன் என்பதை நீ எப்படி கூறலாம்? உன்னுடைய காலகட்டங்கள், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான காலகட்டங்கள் நான் அனைத்தையும் தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் உனக்கு நான் தரவில்லை என்கின்றாய். அம்மா, உன் வாழ்வில் நான் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷங்களை கொடுக்கத்தான் உன் பின்னே சுற்றி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரும். உனக்கானது நிம்மதியை கொடுக்க வேண்டும், உனக்கான அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்பதனோடு தான் நானும் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். உன்னை மட்டும் நான் தனியாக விட்டுவிட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் நினைக்கக்கூட இல்லை. அப்படி நினைக்கும் ஆளும் நான் அல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் யோகமானவர்கள்தான். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே திருப்தியானவர்கள் மட்டும்தான். என்னென்ன கவலைகள் இருந்தாலும் தாராளமாக நீ என்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான அத்தனை விதமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு. உரிமைகள் என்னிடம் இருக்கிறது. புரிந்ததா? நீங்கள் இந்த சாயை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை சலிக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.